பணவரவை ஈர்க்கும் கோயில்கள். நம்ம ஒரு மணி அட்ராக்டான ஒரு கோயில், மணி அட்ராக்ஷன் கோயில் அப்படின்னு சொல்றோம். அந்த கோயில்கள் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிகார மலர். என்ன அப்படின்னா பரிகார மலர்கள் அப்படின்னா என்ன? நம்ம எந்த ஒரு பூவால ஒரு அர்ச்சனை பண்ணுனா நம்மளுக்கு பலம் அதிகம். இன்னைக்கு வந்து தாளம்பூவும் இல்ல உங்களுக்கு துளசி எல்லா ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கு உகந்தது அல்ல. ஒரு சில கடவுளுக்கு ஒவ்வொரு சில மலர்கள் மட்டும்தான் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெருமாளுக்கு போனா நம்ம துளசி மாலை, முருகனுக்கு போனா செவ்வரளி மாலை, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அப்படி உங்க நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பரிகார மரம். இந்த பரிகார மரம்னா என்ன? ஒரு மரம் அப்படிங்கிறது வந்து விருட்சம். ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விருட்சம் வந்து நம்மளுக்கு பலமா இருக்கு. பலம்னா எப்படின்னா அவங்களுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ பெரிய பெரிய கோயில பார்த்தீங்கன்னா அது தலை விருட்சம், இந்த கோயிலுக்கு இதுதான் தலை விருட்சம்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல இருந்து அந்த தலை விருட்சத்தை அவங்க வழிபட்டு வருவாங்க. கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு வந்து தலை விருட்சத்துக்கும் முக்கியத்துவம் உண்டு. அப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு மரம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றோம். அப்ப இந்த மரத்தை நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சில மரங்கள்ல நம்ம வளர்க்க முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்ப ரோட்டோடத்துல ஏதாவது மரம் வளர்க்கிறோம் அப்படின்னா இந்த மரத்தை நீங்க கொண்டு போய் ஒரு 5 மரமோ ஒரு 10 மரமோ நீங்க நட்டு வரலாம். இல்ல அந்த மரம் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு நீங்க போய் அந்த மரத்துக்கு நீங்க வழிபாடு பண்ணி தண்ணி ஊத்திட்டு வரலாம். இல்ல உங்க அருகாமையில அந்த மரங்கள் இருக்கு, அந்த மரம் சார்ந்த ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா இன்னும் அது சிறப்பு. என்ன பண்ணலாம், அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வருது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது பரிகார மரம்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் ஒரு வழிபடும் முறை. எப்படி வழிபடுவது? இப்ப நான் மரம் சொல்லியிருக்கேன், பூ சொல்றேன், இதை எப்படி வழிபடும் முறை அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மா நீங்கும் பரிகாரம். ஒரு நம்மளுடைய கர்மா என்ன பண்ணாலும் ஒரு கர்மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கக்கூடிய தந்திரமும் சூட்சமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கர்மா நம்மளுக்கு எப்படி நீங்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் வந்து மக்கள் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய கோயில்களுக்கு போக சொன்னாங்க. சிவனாலயத்துக்கு போங்க, அம்மன் கோயிலுக்கு போங்க, மலை மேல ஏறி போங்க. இந்த மாதிரி எல்லாம் போகும்போது சில கர்மாக்கள் நம்மளுக்கு குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு வரக்கூடிய ஒரு பரிகாரம். நம்ம மணி அட்ராக்ஷன் வரக்கூடிய கோயில்கள் பிளஸ் வந்து நம்ம பணவரவு எப்படி வருங்கக்கூடிய ஒரு பரிகாரம். இப்ப அதை என்ன மாதிரி ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட நிறம். நிச்சயம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதிர்ஷ்ட நிறம் உண்டு. இந்த அதிர்ஷ்ட நிறம் அப்படிங்கிறது இப்ப நான் வந்து ஒரு சிகப்பு நிறம் அப்படின்னா அதைவே நம்ம யூஸ் பண்றதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. சிகப்பு நிறம் ஒரு அதிர்ஷ்டமான நிறம். அப்ப அந்த நிறம் முக்கியமான ஒரு காரியங்களுக்கு போகும்போதோ இல்ல ஒரு சில பொருட்களே வைக்கும் போது, இப்ப பணம் வைக்கிறோம், அது அந்த நிறத்துடைய ஏதாவது ஒரு பையிலையோ இல்ல துணிலையோ நீங்க கட்டி வைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறது அந்த அதிர்ஷ்ட நிறத்துல நீங்க பண்ணலாம். ஏன்னா நான் சொல்றப்போ ஒவ்வொன்றும் எதுக்கு உபயோகப்படும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அடுத்தது தானம். ஒரு மனுஷன் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் எந்த வித தானம் பண்ணணும். இப்ப எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் உகந்தது, அது பொதுவான கருத்து. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் தானம் பண்ணா கர்மா குறையும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு சிலருக்கு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வந்து உணவு பொருட்கள் தானம், ஒரு சிலருக்கு வஸ்திர தானம். இப்படி எந்த வித தானங்கள் பண்ணா ஒரு மனிதனுக்கு சில அமைப்புல அவனுக்கு நல்ல ஒரு கர்மா நீங்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. லாஸ்டா பாத்தீங்கன்னா ரகசிய பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரகசிய பரிகாரங்களுடைய சூட்சமங்களை நான் சொல்லி கொடுப்பேன். அந்த சூட்சம முறை என்ன வரும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்களை செஞ்சா அது ரகசியமா நம்மளுக்கு பலன் உள்ள கொடுக்கும் அப்படின்னு. இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல 27 நட்சத்திரங்களுக்கு நான் சொல்லிட்டு வர போறேன். அடுத்தது 27 நட்சத்திரக்காரர்கள் கடைசி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம குளிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்ப குளிக்கிற தண்ணியில என்ன நம்ம போட்டு குளித்தால் நம்ம ஒரு சொல்லுவாங்களே தனக்குத்தானே வசிய சக்தி இல்லை அப்படின்னா ஒருவருக்கு நம்ம வந்து எப்ப பாரு வெறுப்பாவே இருப்போம்.
இப்போ ஒரு மனுஷன் வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கிட்ட பேசணும்னு தோணும், இவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு தோணும். அப்ப நம்மளுக்கு நம்மை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் தினம்தோறும் ஒரு குளிக்கும் முறையை நீங்க ஏற்படுத்தி, இப்போ ஒண்ணு துளசி போடுறோம், இல்ல வேப்பிலை போடுறோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் 27 நட்சத்திரத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி நீங்க குளித்து அந்த பொருட்களை போட்டு வரும்போது என்ன அப்படின்னா, தினம்தோறும் நல்ல ஒரு தெய்வீக சக்தியை நீங்க உணர முடியும். அதுதான் அது. லாஸ்டா அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி என்னென்ன முறை, ஏன்னா 27 நட்சத்திரத்துக்கும் இந்த முறை தான். இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். யாராவது இப்ப நான் சொல்றேன் 27 நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே என்ன சொல்றது, மற்றவங்களுக்கு ஒரு கிளாஸாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் இருக்கு. சரி, அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு அந்த நட்சத்திரங்களுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு நம்ம அஸ்வினில இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு போவதற்கு முன்பு நம்ம வாழ்க்கையில 9 ஒரு புனித இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அதுல எல்லாமே 9, 10க்குள்ள அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா 9 கிரகங்கள் இருக்கு, அந்த 10ங்கிறது கர்மா. இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு விஷயத்த வந்து இந்த 9, 10 வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு வந்தா 11ங்கிறது லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனும் முக்கியமா ஒரு கோயிலுக்கு போகணும். இப்ப என் லைஃப்ல நான் அதெல்லாம் போகவே இல்லைங்க, இந்த கோயிலுக்கெல்லாம் நான் வந்து பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கோயில் லைஃப்ல இருக்கிற காலத்துல ஏதாவது ஒரு முறை போயிட்டு வந்துடணும். ஏதாவது கமெண்ட் பண்ணிருக்காங்களா சார்? ஆமா சார். அடுத்தது பரணி நட்சத்திரம். இது வந்து பரணி நட்சத்திரம். எத்தனை பேர் பரணி நட்சத்திரத்துல இருக்கீங்க? நீங்க லைனுக்கு வந்தீங்கன்னா நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்பவும் சொல்றேன், நான் விரிவாக்கத்தை ஃபுல்லா கொடுத்துட்டேன், எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி என்ன யூஸ், அதே மாதிரிதான் அத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கும். அப்ப நம்ம 27 நட்சத்திரங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தா நம்ம இந்த விரிவாக்கத்தை கொடுக்க முடியாது. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த முதல் நட்சத்திரத்துடைய விரிவாக்கம். பரணி நோட் பண்ணிக்கோங்க. பணவரவை ஈர்க்கும் கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயபுர மாரியம்மன் கோயில், அடுத்தது திருவண்ணாமலை, அடுத்தது அருணாச்சலேஸ்வரர் கோயில். எழுதிட்டீங்களா? திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில். இது வந்து பரிகாரம் ஈர்க்கும் கோயில். நீங்க ஸ்டெப்பாவே போட்டுக்கோங்க. மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிகப்பு அரளி, செவ்வந்தி பூ. பரிகார மலர்கள் வந்து சிவப்பு அரளி, செவ்வந்தி பூ. பரிகார மரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆலமரம். அரச மரம் வந்து அஸ்வினிக்கு, பரணிக்கு ஆலமரம். பரணி நட்சத்திரம் தன நட்சத்திரம் சொல்லுவாங்க, தனதானிய நட்சத்திரம், 2ஆம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல ரொம்ப பலம் அதிகமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபடும் முறை. செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சை தீபம் ஏற்றவும் துர்க்கை அம்மனை வழிபடவும். செவ்வாய்க்கிழமை நம்ம ஒவ்வொன்றுக்கும் கிழமை சொல்றோம். நான் மறுபடியும் இப்ப கூட சொல்லிடுறேன், அந்த முன்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கு நான் விரிவாக்கம் சொல்லிட்டேன், அதே முறையில தான் நீங்க இதை செய்யணும். செவ்வாய்க்கிழமையில எலுமிச்சை தீபம் ஏற்றவும், துர்க்கை அம்மனை வழிபடவும். துர்க்கை அம்மனுக்கு நீங்க குங்கும அபிஷேகம், குங்கும அர்ச்சனை எல்லாமே கொடுக்கலாம். கர்மா நீர்க்கும் பரிகாரம். ஏழை பெண்களுக்கு சேலை தானம், வஸ்திர தானம் சிறந்த தானம்னு சொல்லியிருக்கேன். ஏழை பெண்களுக்கு நிச்சயம் ஏதாவது உங்களுடைய நட்சத்திரம் வரும்போது, இல்லை உங்களை பிறந்த நாளோ இல்லை யாருக்காவது நல்ல நாள் வரும்போது சேலை தானம் பண்ணுங்க. அம்மன் கோயிலில் குங்கும அர்ச்சனை, குங்கும தானம் பண்ணுங்க. அதுதான் சிறப்பான விஷயம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துர்க்கை அம்மனை வழிபட்டு அந்த அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் பண்ணலாம். பணவரவு
பரிகாரம் இப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் எங்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, செவ்வாய்க்கிழமையில தீபமேற்றும் துர்க்கை அம்மன் அந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் கொடுக்கலாம். இல்லை நான் கோயிலுக்கு போக முடியாம இருக்கும்போது என்ன பண்ணனா, வெள்ளிக்கிழமை பார்த்து உங்க வீட்டுல சர்க்கரை பொங்கல் செய்யுங்க. யாருக்கு கொடுக்குறீங்களோ இல்லையா, உங்க வீட்டுல இருந்து கொஞ்சமாவது சர்க்கரை பொங்கல் செஞ்சு உங்களை அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அது கொடுங்க. அந்த நெய்வேத்தியம் சிறப்பான விஷயம். அதிர்ஷ்டம், செல்வம் பெருக. சர்க்கரை பொங்கல்னா செல்வம்னு அர்த்தம், சரிங்களா? அதை நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தா சிகப்பு. நான் சொன்ன மாதிரிதான், சிகப்பு துணி, விட்டு துணியாவது அந்த நாள் வந்து உங்களுடைய கையில ஒரு கர்ச்சீஃபா வச்சுக்கோங்க, இல்லை துணியை நீங்க வந்து உங்களோட பாக்கெட்ல வச்சுக்கோங்க. இல்லை ட்ரெஸ்ஸு சிகப்பு துணியில போடுறதா இருந்தாலும் சிறப்பான ஒரு விஷயம்தான், சரிங்களா? தானம் வந்து நான் சொல்லியிருக்கேன் குங்குமம். அந்த குங்குமத்தோட செய்யும் போது மஞ்சளும் சேர்ந்து தானம் செய்யணும். மஞ்சள் குங்கும தானம் செய்வது சிறப்பான ஒரு விஷயம். ஒரு ரகசிய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, 9 வெள்ளிக்கிழமை 9 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியா நெய் தீபம் போட்டு வந்தா குடும்ப வளம் பெருகும். 9 வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியா, ஒன்னா கோயில் இல்லை அப்படின்னா வீட்டுல 9 வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியா 9 விளக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது 9 விளக்கு. அந்த விளக்குல வந்து ஒன்னா நீங்க வெள்ளருக்கனுடைய திரி, இல்லை உங்களுக்கு தாமரை விதையோடைய திரி, இல்லை வாழைத்தண்டு திரி, இந்த திரியில எது ஒரு திரி கிடைச்சாலும் அந்த திரி கொண்டு நீங்க 9 வெள்ளிக்கிழமை 9 விளக்கு வெத்தலையில வச்சு ஒரு தினம்தோறும் வெள்ளிக்கிழமையில வந்து தொடர்ச்சியா ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலம் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 9 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியா 9 விளக்குகள் என்னன்னா நவகிரகங்களுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றோம். அப்ப இது வெத்தலையோ இல்லை அரச மரமோ ஆலமரமோ வச்சு நம்ம அந்த அகல் விளக்கு ஏற்றும் போது இன்னும் சிறப்பு. அப்ப நம்ம வந்து தாமரை தண்டு விதையோ இல்லை வெள்ளருக்கன் விதையோ, இந்த மாதிரி நம்ம வந்து வாழைத்தண்டு திரியோ, இந்த மாதிரி திரி கொண்டு போகும்போது அதுக்கு உண்டான சிறப்பா மாறிடும். இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு திரியில பண்றோம், இன்னொரு வெள்ளிக்கிழமை ஒரு திரி போட்டு பண்றோம். இந்த மாதிரி நீங்க விளக்கேற்றும் போது சிறப்பான, இது சூட்சமம். நான் சொல்ற பார்த்தீங்களா, ரகசிய சூட்சமம். ஒரு காரியம் நடக்கலைன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமா அது நடந்துடும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு குளிக்கிற முறை நம்ம வந்து சொன்ன மாதிரி தான். ரோஜா இதழ்கள், நீங்க வந்து ரோஸ் இதழ்கள் இருக்குல்ல, நம்ம பன்னீர் ரோஸ், அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இது ரெண்டையும் சேர்த்து சிறிது நேரம் உங்க தண்ணியில ஒரு 2 கல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சு அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. இது குளிக்கும் போது இந்த நீங்க தீபம் ஏத்துறது, தானம் பண்றது, தர்மம் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும். ஏன்னா உடல் வலிமையா இருக்கணும், உடலுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். அப்பதான் இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு பலிக்கும். கெட்டதா போய் கெட்ட எண்ணங்களோட ஒரு விஷயத்த கொடுத்தா உங்களுக்கும் நல்லதில்லை, அவங்களுக்கும் நல்லதில்லை. அந்த மாதிரி தான் இந்த குளிக்கும் முறை ரொம்ப வித்தியாசமான முறை. இந்த முறையில நீங்க பண்ணிட்டு வரும்போது நீங்க வாரத்துல ஒரு நாள் செஞ்சா போதும். வாரத்துல ஒரு நாள் செஞ்சா போதும். இதை செஞ்சுட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வந்து உங்களுக்கு வீடு தேடி வரும். அதுல ரகசியம்னு ஒண்ணு சொன்ன பார்த்தீங்களா, 9 வாரம் 9 வெள்ளிக்கிழமை இந்த திரி கொண்டு, இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க ஃபாலோ பண்ணா இத்தனை விஷயங்களும் செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பலமாயிடும். புரிஞ்சுதான்? நீங்க உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்கள் இத்தனை விஷயத்த நீங்க செய்யறது சிறப்பான விஷயம். குடும்ப வளம் பெருகும், செல்வ வளம் பெருகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது